ஹலோ கைஸ், வெல்கம் டு கெனல் டீமிங். ரொம்ப நாளா யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்ட்டே இருந்தோம். பட் அதுக்கான டைமும் கிடைக்கல, அதுக்கான கண்டென்ட்டும் கிடைக்கல. நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனல்ல எப்படிங்க டாக்ஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, அதனால நம்ம டாக்ஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதையும் ஒரு வீடியோவா எடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல பீஃப் தான் யூஸ் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா அந்த போட்டி, குடல், தொரப்பு. இது போக ஒரு வீக்லி ஒரு 2 or 3 டேஸ்க்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா போன்லெஸ் பீஃப் இதோடய ஆட் பண்ணிடுவோம், அந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கோசரம். இந்த புரோட்டீனு, ஃபேட்டு, ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம போட்டில இருந்தும் கிடைச்சிடும். லீன் புரோட்டீன், அயனு, விட்டமின் பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துறப்புல இருந்து கிடைச்சிடும். நம்ம யூஸ் பண்ற பீஃப் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் கட்டு தான். பக்கத்துலயே வந்து பீஃப் கடை இருக்கனால டெய்லியும் ஃப்ரெஷ் ஸ்டாக் தான் எடுக்கிறோம். நம்ம வாங்கிட்டு வந்த பீஃபை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணியை விட்டு நல்லா கையை வச்சு அலசிட்டே இருக்கணும். மஞ்சத்தூள் போடாம தான் நாங்கள் அலசுவோம். ஏன்னா வந்து டாக்ஸுக்கு வந்து அந்த பிளட்டோட அந்த ருசி இருக்கணும். மஞ்சத்தூளை வந்து நம்ம ரைஸ் எப்போ வைக்கிறோமோ அப்போ ஆட் பண்ணிப்போம். கறி கழுவக்குள்ள நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எங்களோட பழைய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கறியை வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த தேக்ஸால போட்டு அப்படியே ஸ்லோ குக்கிங் பண்ணிடுவோம். அப்புறம் தான் வந்து அந்த அரிசியெல்லாம் அதிலே ஆட் பண்ணுவோம். பட் இப்போ என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 2 to 4 விசில்ஸ் வச்சிடுங்க. ஸோ உங்களோட டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ டாக்ஸுக்கு வந்து நல்லா குக்காகி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை என் டாக்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூவியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் முன்னால் இந்த அரிசியை வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம எவ்வளோ டாக்ஸ் இருக்கோ அந்த டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அளவு அரிசி எடுத்து ஊற வச்சிடணுங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு. நிறைய பேர் வந்து அரிசிக்கான அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்ஸ் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிடும். ஒரு சில டாக்ஸ் வந்து கொஞ்சம் அரிசியா பொறி பொரியா இருந்தால் சாப்பிடாது, நல்லா குழஞ்சிருந்தா நல்லா சாப்பிடும். ஸோ ஒவ்வொரு டாக்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எப்படி அதை வளர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் வெந்த அந்த கறியை எடுத்து அந்த தண்ணி எதுவுமே கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே அந்த தண்ணியவும் அந்த கறியவும் நம்ம வச்சு அந்த அரிசி பாத்திரத்திலேயே ஊற்றிட்டு நல்லா குக் பண்ண விடணும். ஸோ குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 மினிட்ஸ் நல்ல ஒரு ஸ்லோ குக்கிங் ஆகணும். நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், நம்ம டியூமரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் வந்து கறி கலவைக்குள்ளே போட மாட்டோம். அரிசியை வந்து நம்ம போட்டுட்டு அந்த வேகக்குள்ள நம்ம டியூமரிக் பவுடர் போடுவோன்னு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டியூமரிக் பவுடர் போட்டால் போதும், இல்லாட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். மார்னிங்கே இந்த ரைஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஈவினிங் தான் ஃபீடிங் டைம் டாக்ஸுக்கெல்லாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நல்லா ஆறி இருக்கும். ஸோ எந்த ஒரு டாக்ஸும் அதை பிளேட்டில் ஃபீடிங் பண்ணக்குள்ள மூக்கை வச்சு சூடு வச்சுக்காது. ஸோ சீக்கிரமாகவே அவனுக்கு சாப்பிட்ருவானுங்க, ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஒரு ஃபீடிங் டிப் ஒன்று, நம்ம எப்போ வந்து பிளேட்டிங் பண்ணி முடிக்கிறோமோ ஈச் பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் வச்சுருங்க. டாக்ஸுக்கு கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லது. ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா க்ளோ கொடுத்து நல்ல ஃபர்ரை வளர செய்யும். ப்ளஸ் ட்ரை ஸ்கின் இருக்க டாக்ஸுக்கெல்லாம் ஸ்கின்னை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். எக்ஸ்டீரியராக நம்ம வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறதை விட இன்டீரியராக அதை இன்டேக் பண்ணக்குள்ள நல்ல ரிசல்ட் வரும் நமக்கு. முன்னாலேயே சொன்ன மாதிரி நம்ம 40 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் குலையல, ரொம்பவும் அரிசியாகவும் இல்லை. நம்ம டாக்ஸுக்கு இந்த குழஞ்சா சாப்பிட மாட்டானுங்க, அரிசியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டானுங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியை போட்டு வச்சிடலாம். எப்போ ஃபீடிங் டைம் வருதோ அப்போ டேரெக்டாக அவங்களோட பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா இவன் இவ்வளோ பேசிட்டான் பட் டாக்ஸை மட்டும் காமிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ குக்கிங் வீடியோனால இந்த கிச்சன் சைட்லேயே இருந்தாச்சு. டாக்ஸ் எல்லாமே வந்து வெளியில் ப்ளே பண்ணிட்டு இருக்கு, அதை வீடியோ எடுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு டாக்ஸை காமிச்சு நான் வீடியோ எடுக்கிறேங்க.